இன்றைய மன்னா சங்கீதம் 9:9 வசனம். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் வருகிறது. அந்த சமயத்துல என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் திகைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் தஞ்சமானவர். யாரெல்லாம் நெருக்கத்தினூடாய் போகிறார்களோ அவர்களுக்கு தஞ்சமாக கர்த்தர் இருக்கிறார். தாவீது அநேக முறை நெருக்கப்பட்ட ஒரு மனுஷன், பலவிதமான பிரச்சனைகள் நெருக்கப்பட்டார். ஆனால் கர்த்தரோ அவருக்கு தஞ்சமாக இருந்தார். தாவீது வந்தடைத்த கண்மலையாக கர்த்தர் இருந்தார். தாவீதுக்கு அடைக்கலமாக இருந்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறார். நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு நெருக்கத்தினூடாய் கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல அநேக நெருக்கங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறார். இன்னைக்கு இதை சொல்லி ஜெபிங்க. நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே எனக்கு தஞ்சமானவர். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில கூடப்பா நெருக்கப்படுகிற காலங்களில் நீர் எங்களுக்கு தஞ்சமாய் இருக்கிறக்காக நன்றி. உம்மிடத்தில் தஞ்சம் அடைகிறோம், உம்மிடத்தில் வந்து சேருகிறோம். நாங்கள் வந்தடைத்தக்க கண்மலையாய் நீங்க இருக்கிறக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மீதும் உடைய கரம் வைக்கப்படுவதாக, உற்சாகமான ஆவி தாங்குவதாக, கர்த்தருடைய நன்மை செய்கிற கரம் ஒவ்வொருத்தர் மீது இறங்கி வருவதாக. ஆசீர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும், பெருக செய்யும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.